அம்மைக்கு வயசாகுது, நம்ம மைனி இப்பதான் மாசமா இருக்கு. அவளால அதிகமா வேலை செய்ய முடியாது. சரி, நம்ம தான் 2-3 வேலையை செய்து கொடுப்போமே. உனக்கு கொஞ்சமாவது எங்க மேல அக்கறை இருக்கட்டி? எப்படி இருக்கும் மாமியார் மருமகன் எப்படிடா பிரிக்கலான்னு திட்டம் போட்டுல இருப்பா. ஒன்னு அடிச்சு அடிச்சு என் கை தண்டி வலிக்குது. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கட்டி? கூறு கட்டவள, வீட்டுக்கு வந்த மாமியாரையும் சம்மந்திகாரியையும் உனக்கு துப்பு இல்ல. சரி கவனிக்கல, அம்மா தான் கவனிக்கான்னு விட்டாச்சு. சரி 5-6 பாத்திரத்தை தேய்ச்சி போடுன்னு சொன்னேன். தேய்ச்சியும் போடாம கவத்தையும் வைக்காம வீடு ஃபுல்லா தண்ணி பரப்பிட்டு போயிட்டா. என்னம்மா சொன்ன? வீடு ஃபுல்லா தண்ணி கிடந்துச்சா? ஏம்மா, நான் வீடு ஒன்னும் கழுகி விடலையம்மா. ஆமா, அப்படியே வீட கழுகிட்டு தான் போதுமே. வீடு ஃபுல்லா மேனகான்னு தேடிட்டே இருந்தேன்டி. ஆளு ஒரு அணக்கமே இல்ல. அடுக்கலைய போய் பார்க்கலான்னு பார்த்தா அடுக்கல ஃபுல்லா தண்ணி. டாப் ஓபன் பண்ணி வச்சிட்டு போயிருக்க. எங்க தான் போய் தொலைஞ்சியோ? ஏம்மா, நான் அடுக்கலையில போய் தண்ணி தாக்கமா இருந்தது. ஒரு கப் தண்ணி தான் குடிக்க போனேம்மா. நான் தண்ணி ஒன்னும் ஓபன் பண்ணி வைக்கல. நீ எங்கிட்ட இருந்து போய் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறியோ? சொல்லு, தண்ணி நீ தண்டி திறந்து வச்சிருக்க. ஏம்மா, அது வந்து சரிடி, திறந்து வச்சே இல்ல. திறந்து வச்சிட்டு உனக்கு ஞாபகமே வரலையா? அத பூட்டி போக நானு அவள மூளை கட்டாயிருக்க. நான் இந்த வீட்ல உள்ள பொண்ணாக்கம், அதுவும் உன்னோட செல்ல மோளாக்கம். ஏம்மா, யாருக்கு பேச்சையும் என்னால கேட்க முடியாது.